நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எத்தனை பேர் ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறோம் இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த ஃபேஸ்புக் எல்லாரோட மொபைல்லே இருக்குது, கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஃபேஸ்புக்கில் 2 அப்ளிகேஷன் இருக்குது. ஃபேஸ்புக் ஃபுல் வெர்ஷன், இன்னொன்று ஃபேஸ்புக் லைட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது ஃபுல் வெர்ஷனில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபேஸ்புக் லைட்டில் இருக்காது. ஒரு பகுதி ஃபீச்சர் மட்டுமே ஃபேஸ்புக் லைட்டில் இருக்கும். இந்த ஃபேஸ்புக் லைட் எதுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். ஏன் பெருசு நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக் நிறுவனம் டார்க் மோட அறிமுகப்படுத்திருக்காங்க. டார்க் மோட் எதுலனா ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் இல்ல, ஃபேஸ்புக் லைட் அப்ளிகேஷன்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் இருக்கு அப்படி நீங்க கேட்கலாம். அதாங்க வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள். இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வெர்ஷன் அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அங்கே உள்ள இன்டர்நெட்டோட ஸ்பீட் ஃபெசிலிட்டிஸ் அப்படி. அதுக்காகவே ஃபேஸ்புக் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபேஸ்புக் லைட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை அந்த நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்நெட்டோட வேகம் குறைவாக இருந்தாலும் இந்த ஃபேஸ்புக்கை நீங்கள் பயன்படுத்த முடியும். அந்த ஃபேஸ்புக்கில் தான் டார்க் மோட அறிமுகப்படுத்துறாங்க. நார்மல் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனில் டார்க் மோட அறிமுகப்படுத்தல. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஃபீச்சர் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனில் அப்டேட்டாக வரலாம். அதுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக் லைட்டில் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபேஸ்புக்கோட லைட்டில் டார்க் மோட எப்படி பயன்படுத்துறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க முழுமையான வீடியோக்குள்ள. வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ்புக் லைட் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா டேரெக்டாக சைன்இன் கொடுத்து உள்ளே போயிருங்க. ஸோ புதுசாக நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ரைட்டில் ஒரு 3 லைன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கும், இருக்காது. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னா டார்க் மோட். அது எங்கே இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதை பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கீழே இருக்குது டார்க் மோட். அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. பார்த்தீங்களா, வாவ், லைட் மோடாக இருந்ததை டார்க் மோடாக நீங்கள் மாற்றியாச்சு. அதாவது இரவு நேரத்தில் நீங்கள் ஃபேஸ்புக்கை பயன்படுத்தணும் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி டாப் ரைட்டில் ஒரு 3 லைன் இருக்குது. அதை நீங்கள் டேப் பண்ணி இந்த டார்க் மோடை ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும், எனேபிள் பண்ண முடியும். ஸோ தேவையில்லை அப்படின்னு விருப்பப்பட்டால் ஜஸ்ட் அதை நீங்கள் டேப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்கலி டே லைட்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சமல பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ ஃபேஸ்புக் லைட்டை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அந்த அப்ளிகேஷன்ல டார்க் மோட் வந்துருச்சு. ஈஸியா ஒரு சிங்கிள் டேப்ல லைட் மோட டார்க் மோட மாற்ற முடியும். அதாவது இரவும் பயன்படுத்தலாம், பகலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பயனுள்ள ஒரு ஃபீச்சர். ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே அழகாக ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.